இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடி தம்பி ஐயோ மாட்டணும். ஆஹா, அந்தம்மா இப்போதைக்கு இங்க வராங்க. ப்ரோ கேக் கொண்டு வராங்க ப்ரோ. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல. ஐயோ ப்ரோ, இந்த அண்ணாச்சி மீனாட்சி மேடத்தோட ஒண்ணு விட்ட அண்ணன். என்ன ப்ரோ சொல்றீங்க? முதல்ல உங்க ஓனர் நீங்க, இப்ப இந்த மீனாட்சி மேடத்தோட ஒண்ணு விட்டு அண்ணன்றீங்க. காலை வைக்கிற இடம்லாம் கண்ணி வடி இருக்கிற மாதிரி, போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையா சொன்னா என்ன பண்றது? இப்ப இந்த மீனாட்சி மேடம் அண்ணாச்சியை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல, எப்படி சமாளிக்க போறீங்க? அமைதியா இரு. சமாளிக்க போறேன்ல, சமாளிக்க போறேன். ஆமா, நீங்களே சமாளிங்க. மேடம் வாங்க மேடம். இங்கதான் நிக்கிறீங்களா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு கண்ணா. இந்தாங்க பர்த்டே கேக் சாப்பிடுங்க. ஐயோ நான் கேக்கல சாப்பிட மாட்டேன், விரதம். ஓ விரதம், சரி 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 சரி. தம்பி நீங்க எடுத்துக்கங்க. ஷூர். ஹேப்பி பர்த்டே. இது யாரு? அவரு ஓ பொண்ணு. போனோ அண்ணன். தம்பி எழு தம்பி, என்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி எங்க அண்ணனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களே, சூப்பர் தம்பி. என்ன தம்பி? அது உங்க அண்ணன் நிலைமை இப்ப சரியில்லை மேடம். எங்க அண்ணனுக்கு என்னாச்சுப்பா? மேடம் இருங்க. என்ன தம்பி? அது ஒண்ணும் இல்ல. அது வந்து உங்க பொண்ணனுக்கு உங்க உங்க மேல இருக்க கோவம் இன்னும் தெரியல. இல்ல 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 தீரல, கோவம் இன்னும் தீரல. அது நீங்க உங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவரை முறைய கூப்பிடல, அந்த டென்ஷன்ல கண்ணா பின்னான்னு பாட்டிலா மூக்க முட்டை குடிச்சிட்டு அப்படியே மட்டையாயிட்டாரு. ஐயோ அப்படியே தம்பி? ஆமா மீனாட்சி மேடம், அதனால்தான் நானும் எழில் ப்ரோவும் உங்க அண்ணன் அப்படியே வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அண்ணே அண்ணே அண்ணே, தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க அண்ணே. மேடம், மீனாட்சி மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுப்பா. அவரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாரு. அண்ணே அப்படியே நான் சொன்னேன். அண்ணே உனக்கு என் மேல இன்னும் கோவம் போலியா அண்ணே? அண்ணே சொல்லு அண்ணே. அண்ணே இன்னும் கோவம் போலியா அண்ணே? அண்ணே அத கொஞ்சம் வாயை திறந்து கூட சொல்லாம தலையை மட்டும் ஆட்டுறீங்களே. உன் தங்கச்சி ஆசாசியா அதை பார் கேக் கொண்டு வந்திருக்கண்ணே, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறியாண்ணே? இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கலண்ணே. எனக்கு நீ ஒண்ணு விட்டு அண்ணன் மட்டும் இல்லண்ணே, எல்லாமே நீதானே அண்ணே. உங்ககிட்ட என்னோட பர்த்டே பார்ட்டியை பத்தி சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். அதுக்காக என்ன மன்னிச்சிடண்ணே. அண்ணே இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுண்ணே. சின்ன வயசுல எனக்கு பிடிக்கும்னு இந்த இழந்த வடையெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பேன். நானும் அதை ஆசையா லபுக்குன்னு வாங்கி தின்னுடுவேன். மறுநாள் எனக்கு வயிற்று வலிக்குமா, அப்போ நான் ஓடு அழுவேன்னா, அப்ப என் கூட சேர்ந்து நீயும் அழுவேன்னு. அதை ஏன்னா மறந்துட்டேன். மேடம் என்னாச்சு? எங்க அண்ணன் கோச்சிட்டு போறாரு மேடம். அங்க பாருங்க. போறாரா? நான் ஒண்ணுமே பண்ணலையே, என் பர்த்டேக்கு தானே கூப்பிடல அண்ணா.